மனிதருடைய முதல் தெய்வம் எது என்றால் பசி. மனிதருடைய முதல் குருநாதர் யார் என்றால் உழவன். பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு பத்திரமா பார்த்துக்குங்க. எப்படி? அப்பா அம்மா நம்மள எல்லாத்துலேயும் கூர்ந்து சிந்திக்கணும். புரியுதுங்களா? ஒரு வார்த்தையும் கூர்ந்து சிந்திக்கணும். அப்பா அம்மா வச்சு வீட்டிலே பார்த்துக்க. இப்போது நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா அம்மா இருக்கட்டும், நம்ம முன்னோர்கள் இருக்கட்டும், என்ன சொல்லி கொடுத்துக்கிறாங்க? கடவுளை வணங்கு, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா இந்த உடம்பை இயக்குவது எது அப்படின்னா பசி. பசியை இந்த உடலுக்குள் பாதுகாப்பாக வச்சுங்கிறது எது அப்படின்னா உணவு. அந்த உணவை கொடுக்குறவர் தான் யார் அப்படின்னா உழவன் அப்படி சொல்லலாம். உழவர்னு சொல்லலாம். உழவன் எல்லாரும் கலந்து வரும் உழவன். புரியுதுங்களா? இப்போது என் குருநாதருக்கு பயங்கர பவர். நாங்கள் என்கிட்ட யாருமே வரவே மாட்டாங்க. ஒருத்தர் கூட கெட்ட நெருங்கவே மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? நான் கெட்டு திருந்தினவன், ஏமாந்து திருந்தினவன். என்னை போய் ஏமாற்ற முடியுமா? ஐயா முதல்ல வாங்க. பவருக்குதா உங்களுக்கு? எதுவும் இல்லைங்க ஐயா. குருநாதரா நீங்கள்? பவருக்குதா? எதுவும் இல்லை. இந்த உலகம் முழுவதும் உணவில் இருக்கிற நஞ்சை மட்டும் நீக்கிடுங்க ஐயான்னு சொல்லி பாருங்கள். ஒருத்தர் வரமாட்டாங்க கெட்ட. இது மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்து உங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க. அதுதான் உங்கள் கடவுள் தான் பிரபஞ்சகத்தியாக படித்தார். ஏதாவது உணவில் இருக்கிற நஞ்சு நீக்க சொல்லுங்க பால உங்கள் கடவுள்கிட்ட. உலகத்தில் அத்தனை பேரும் சைலண்ட்டாக இருப்பீங்க இந்த சப்ஜெக்ட்டுக்கு. தெளிவான கேள்வி கேட்டுக்கிறேன்ல. அப்போ கடவுள் குருநாதர்லாம் இது ஒரு வியாபார நோக்கம். அதுக்காக அதை நான் தவறுன்னு சொல்ல, வியாபார நோக்கம். புரியுதுங்களா? நோய் வருதுன்னா வியாபார நோக்கத்தில் போங்க, ஒரு காசு கொடுங்க, மருத்துவம் பார்ப்பாங்க, எல்லாம் குணமாகும். சாமிகிட்ட போய் நின்று சாமி என்னை காப்பாற்றுனா அவர் என்ன பண்ணுவார்? அவர் புரியுதுங்களா? ஆழ்ந்து சிந்திங்க. அதுக்கு மேலே குருநாதர், ஏதோ ஒரு குருநாதர்கிட்ட போனீங்க, ஒரு மந்திரம் கற்றுங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. பணம் சம்பாதிக்கலாம். புரியுதுங்களா? நல்ல உணவுலாம் கொடுக்க முடியாது. ஏதாவது கடவுள் உங்களுடைய குருநாதருக்கு பவர் இருந்தால் உணவில் இருக்கிற நஞ்சை மட்டும் நீக்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தரால் நீக்க முடியும் மனசு வச்சா. யார்? உழவன் ஒருவனே. உழவனை போற்றி வாழ்த்துவோம், உழவனை பாதுகாப்போம், அனைவரும் நலமோடு வாழ்வோம், மரபு விதைகளை பாதுகாப்போம். நன்றி, மகிழ்ச்சி.